நண்பர்களுக்கு வணக்கம். நான் கசாலி டிகோட்ஸ். இன்னைக்கு வந்து மே 11 2026 ஈவினிங், அதாவது முன்னிரவு 8 மணி. ஓகே, இன்னைக்கு நம்ம லோக்கல் பாலிடிக்ஸில் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ப்ளஸ் இந்தியா பாலிடிக்ஸ் ரெண்டையுமே வந்து பேச போகிறோம். ஒரு சின்ன அலசல். ஏன்னா நமக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர், ஒன்றியத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு 7 ரிக்வஸ்ட் கட்டளைன்னு சொல்லக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து 7 விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க வந்து கொஞ்சம் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. இந்திய மக்களே, நீங்க வந்து நம்ம எதிர்காலத்துக்கு நல்லா இருக்குன்னா சில விஷயங்கள் சொல்றேன் அப்படின்னு. அதுல பெரிய அளவு நமக்கு வந்து விமர்சனம் இருக்கு. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி விபி சிங் ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் பிரச்சனை வந்துச்சு. அப்போ நீங்க வந்து இதெல்லாம் குறைச்சிக்கங்க, உங்களுடைய சாப்பாடு, பெட்ரோல் டீசல் இந்த உபயோகம் இதெல்லாத்தையும் குறைச்சிக்கங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அது வந்து இப்போ திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. என்ன ஒரு விஷயம்னா, அவரு 7 கோரிக்கை பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கோரிக்கையா நம்ம சொல்லி அதை விமர்சனம் பண்ணுவோம். நம்பர் 1 வந்து, நீங்க எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை வந்து நீங்க பண்ணுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து ஐடி கம்பெனியில் பண்ணுவாங்க, சில கம்பெனிகள் வந்து அக்கௌண்ட்ஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனிகள் வந்து பர்ச்சேஸில் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. நேரடியாக போய் தான் பண்ணணும். நிறைய எல்லாரும் போய் ஆஃபீஸில் உட்காந்து மொத்த டீமாக உட்காந்து தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல், இப்போ இன்டர்நெட் வந்து எல்லா இடங்களையும் வைஃபைலேருந்து எல்லாம் வந்துடுச்சு. ஸோ நமக்கு தேவை வந்து பர்பஸ் என்ன, நம்ம வந்து இந்த வேலையை முடிக்கணும். அங்கேருந்து ஆர்டர் வருது, பிரச்சனை ஏதாவது விஷயம் கமாண்ட் வருது அப்படின்னா அதை வந்து அந்த ரிக்வயர்மெண்ட் என்னங்கிறது மெயிலில் வருது, மெயிலில் பார்க்குறோம். இதெல்லாம் தேவை, அப்போ யாருக்கு என்ன பண்ணுறோம், ஸோ இந்த இதெல்லாம் வந்து டேலி பண்ண போகிறோம். அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், அல்லது என்னென்ன வேலையோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதில் வந்து என்ன நன்மை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அவங்க வீட்டில் இருந்து கிளம்பி வெளியே போய் வண்டி எடுத்து அதில் பெட்ரோலோ டீசலோ அல்லது பேட்டரியோ, ஏன்னா இவி பைக்கு, இவி கார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, பேட்டரியோ, இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் அவங்க வீட்டில் உட்காந்துருக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஓவராலாக நமக்கு வந்து இந்த பெட்ரோல் டீசலோட யூசேஜ் குறையும். அப்புறம் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன, ஒரு நாளைக்கு இத்தனை கோடி லிட்டர் பெட்ரோல் யூஸ் ஆகுது, இத்தனை கோடி லிட்டர் டீசல் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுல ஒரு 10%, 20%, 30% குறைஞ்சா நமக்கு அந்நிய செலாவணி மிச்சமாகும், அல்லது கையிருப்பில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு சிக்கல் குறையும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நல்ல ரிக்வஸ்ட். அதே மாதிரி சில நேரம் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் சொல்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது ஸ்டடி ஃப்ரம் ஹோம் அப்படின்றாங்க. இதுக்குமே வந்து ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூலுக்கு வந்து பெட்ரோல் வந்து கார்லேயோ பைக்லேயோ ஸ்கூட்டிலேயோ கொண்டு போய் விடுறது, இதெல்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்பப்போ வாரத்துக்கு 3 நாள் கிளாஸில் போய் படிக்கிறது, ப்ராக்டிக்கல் மட்டும், மேஜர் ப்ராக்டிக்கல் மட்டும் கிளாஸில் ஸ்கூலில் போய் படிக்கிறது, மற்ற நாள் வந்து ஆன்லைனில் படிக்கிறது. ஆன்லைனில் படிக்கும்போது சில பிள்ளைங்க வந்து தூங்குது, விளையாடுது, எல்லாம் செய்யுது. என்னத்தை செஞ்சாலும் ஹோம் ஒர்க் இருக்குது, ஸ்டடி இருக்குது, திரும்பி வரும்போது ஹோம் ஒர்க் முடிக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணுங்கள். ஸ்கூலில் இருக்கும்போது அங்கே மொத்தமாக ஜாலியாக வந்து பசங்களை விளையாடுறது பண்ணுறதெல்லாம் இருக்கும். அது இப்போ குறையும். வீட்டில் பேரண்ட்டு பார்த்துக்கிட்டு அவங்களோட இதில் சில பேரண்ட்டு நல்லா பார்ப்பாங்க, சில பேரண்ட் கண்டுக்காமல் விடுவாங்க அப்படின்னு இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஸ்டடி ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இதோட விஷயம். இது வந்து விமர்சனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பெரிய விமர்சனம் ஒன்றும் இல்லை. இது முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறது கரெக்டான விஷயம்தான், நம்பர் 1. அப்புறம் வந்து அடுத்த இதுதான் ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அதுக்கான ஒரு என்ன காரணம்னு சரியா புரிஞ்சுக்க முடியல. ஓராண்டுக்கு தங்கம் வாங்காதீர்கள் அப்படின்னு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு வந்து யாரும் தங்கம் வாங்காதீங்கன்னா, இப்ப இந்தியாவில் தங்கம் வாங்கி குவிக்கக்கூடிய மனப்பான்மை எக்கச்சக்கமா இருக்கு இந்தியாவில். ஓகே, அப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா, ஒரு கல்யாண பருவத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு 10 லட்சம் பேர் வச்சுக்கோமே, வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் கல்யாணம் பண்றாங்க. அப்போ ஆவரேஜா குறைஞ்சபட்சம் ஒரு 10, 15 பவுனு, 20 பவுனு அப்படின்னு வாங்கினாங்கன்னா 10 லட்சம் இன்ட்டு 20 பவுனு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு 1.25 கோடி பவுன். ஓகே, அப்போ ஒரு 120 பவுன் வந்து 1 கிலோ ஆச்சு. அப்போ 1.25 கோடி பவுன்னா எத்தனை கிலோ? அப்போ இவ்வளோ இதுவும் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் வர்றது போறதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. ஆனா தங்கம் வாங்குறது நம்ம அரசு கஜானாவுக்கு தங்கம் வாங்கி வைக்கும், கட்டிக்கிட்டே வாங்கி வைக்கும். அப்படி இல்லாம உலகத்திலேயே மக்கள்கிட்ட அதிகமா தங்கம் இருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு ஒரு சர்வே இருக்கு. அது நான் முன்னாடி வந்து சர்வே எடுக்கும்போது எவ்வளவு வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 24,000 டன்னு அப்படின்ற மாதிரி 800 டன்னுங்கிறது வந்து இதுல இருக்கு, நம்மளுடைய ஆர்பிஐல ரிசர்வ்ல இருக்கு. ஆனா 24,000 டன்னு அது நம்ம மக்கள் கையில இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே வந்துச்சு. அதுலேயே ரொம்ப குறிப்பா தென்னிந்திய மக்கள் கையில ரொம்ப இருக்கு அப்படின்னு ஒரு சர்வே வந்துச்சு. சைனாவில் பார்த்தீங்கன்னா, சைனாவோட
தங்கம் இருப்பை விட நம்ம இந்திய மக்கள் கையில் தங்கம் இருப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் தங்கம் வாங்காதீங்க அப்படிங்கிறது சரியானது தானா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை வாங்கி இங்கே சேர்த்து வைக்கிறது நாளைக்கு மக்கள் கையில் தங்கம் இருக்குது, தங்கத்தை வந்து நீங்கள் விற்கலாம், அடகு வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம், அந்த தங்கம் வந்து அரசுக்கே பயன்படலாம் அப்படிங்கிற இடத்துல தங்கம் வாங்காதீங்க அப்படிங்கிறது என்ன விதமான கோரிக்கை அப்படின்னு இப்போ என்னால் வந்து கரெக்டாக இது வந்து சரி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியலை. இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் பின்னூட்டத்தில் இது எதுக்காக இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏதாவது தரவுகள் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சில தெரியாத விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிற மூலமாகவும் அப்புறம் இதை படித்து பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கட்டும். ஸோ ஓராண்டுக்கு வந்து தங்கம் வாங்காதீங்கிறது சரிதானா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் யூசேஜ் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த மாதிரி ஜென்செட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கார் பைக் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், தோட்டத்தில் வந்து டீசல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அல்ல இண்டஸ்ட்ரியல் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கான விஷயத்தை தான் சொல்கிறாரு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சொந்தமாக காரு ஒரே ஒரு ஆள் ஒரு காரை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு அப்படின்னா டீசல் வந்து ஒரு சிட்டிக்குள்ளே இருந்து 15 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் 1 லிட்டர் கொடுக்குது. பெட்ரோலாக இருந்தால் ஒரு 15 16 13 சில காரெல்லாம் வந்து 10 அப்படி கொடுக்குது. இது ஒரே ஒரு ஆள் அங்கே போகிறாங்க, இல்லை 2 பேர் போகிறாங்க அதிகபட்சம் அப்படின்ற இடத்துல இப்போ வந்து பைக்கோ ஸ்கூட்டியோ பண்ணால் 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 1 லிட்டர் கொடுக்குது அப்படிங்கிற இடத்துல இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு ஒரு பொது போக்குவரத்துக்கு நீங்கள் இப்போ முன்னுரிமை கொடுங்க. அப்போ பஸ்லேயோ இதில் ஏறி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பெட்ரோல் டீசல் யூசேஜ் ரொம்ப குறையும். அப்போ என்னென்னா நம்ம நாட்டில் பெட்ரோல் டீசலுக்கான அந்த இருப்புங்கிறது கையிருப்பு பிரச்சனையாக இருக்குங்கிறத இது மூலமாக புரிஞ்சுக்கலாம். சரி, அதுக்காக வந்து கையிருப்பு குறைஞ்சிருக்குங்கிறத வந்து நம்ம பிரதமர் என்ன செய்வார், முடிஞ்ச அளவுக்கு வெளியிலேருந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ வந்து சிக்கல் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எத்தான் சொன்னோம். இப்போ முன்னாடி ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு சைனா இது ரஷ்யாவிலேருந்து நிறையா கொடுத்தாங்க. இப்போ அங்கேயும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தோணுது. ஏன்னா இதை வந்து பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணுங்க, நீங்கள் பெட்ரோல் டீசல் இது எல்லாத்தையும் குறைங்க, நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸு அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றாங்கன்னா போக்குவரத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றாரு, அது விமர்சனத்துக்கு உட்பட்டது. நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் இதை வந்து குறைங்க அப்படின்றாங்க. இப்போ வந்து சூரியகாந்தி எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து பாம் ஆயில் இருக்குல்ல, அது வந்து நிறைய மலேசியாவிலேருந்து வேறு நாடுகள்லேருந்து வருது, மெயினாக மலேசியாவிலேருந்து இதெல்லாம் வருது பாம் ஆயில், இது எல்லாத்தையும் குறைங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி குக்கிங் ஆயிலில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்டும் அதில் இருக்குது அப்படிங்கிறது கேள்விப்படுறோம். ஓகே, அதில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியாது. ஆனால் குரூட் ஆயிலிருந்து ரிஃபைன் பண்ணி அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டும் இந்த குக்கிங் ஆயில் இருக்குது. அப்போ இது எல்லாமே பெட்ரோலியம் பேஸ்டு ரிக்வஸ்டாகவே இருக்கிற மாதிரி தெரியுது. குக்கிங் ஆயில் வந்து குறைச்சிங்கன்னா எதில் குறைக்கிறது? ஒருவேளை இந்த மாதிரி வடை, பஜ்ஜி, போண்டா, அப்பளம் பொரிக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து தாளிக்கிறதுலேருந்து என்னத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது தெரியலை. ஓகே, அவரோட ரிக்வஸ்ட் வந்து குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்படி ஒரு சூழலில் வந்து இது கரெக்டான இதுதானான்னு தெரியல. ஏன்னா மக்கள் எந்த அளவுக்கு குறைக்க முடியும் தெரியல. இப்போ கேஸ் பிரச்சனை வந்தோன்னா விறகு வாங்கினாங்க. இப்போ தான் பார்க்கும்போது கொஞ்சம் கேஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விறகுங்கிறது மாறி திரும்ப கேஸுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ரிக்வஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன எந்த மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு தெரியல. அது போக நீங்கள் ரசாயன உரம் சார்ந்து இருப்பதை தவிர்த்துட்டு இயற்கை உரத்துக்கு முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இயற்கை உரம், இப்போ நான் வந்து அக்ரி படித்தவன், நான் பிஎஸ்சி அக்ரி. இப்போ ரசாயன உரம் வெர்சஸ் இயற்கை உரம். ரசாயன உரம் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா, ரசாயன உரம் ஒரு ஏக்கருக்கு ப்ரொடக்டிவிட்டிம்பாங்க, ப்ரொடக்ஷன் வேற ப்ரொடக்டிவிட்டி வேற. மொத்த ஏரியாவில் நமக்கு விளைச்சல் வர்றது ப்ரொடக்ஷன், ஒரு ஏக்கரில் எவ்வளோ கொடுக்குதுங்கிறது ப்ரொடக்டிவிட்டி. இப்போ முன்னாடி எல்லாம் நெல் இப்போ விளைய வச்சோம்னா ஒரு 12 குவிண்டால் 15 குவிண்டால் கிடைக்குதுன்னா அது வந்து 5 மாதம் 6 மாதம் கழிச்சு கிடைக்கும். இப்போ 3 மாதத்துலேயே வந்து 20 குவிண்டால் 25 குவிண்டால் 30 குவிண்டால் கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி ரசாயன உரம் போட போய் தான் இவ்வளோ விளைச்சல் அதிகம். நம்ம மக்கள் வந்து பசி பட்டினி இல்லாமல் இப்போ வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும் போதே பசி பட்டினி இல்லை. முன்னாடி எல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் தமிழ்நாட்டில், நான் வந்து இந்தியா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நம்ம மக்கள் தொகை வந்து 3.3 கோடி பேர் இருந்தாங்க. அப்போவே சோறு கிடைக்கல, நிறைய கிழங்கு இது மற்ற எல்லாம் சாப்பிட வேண்டியிருந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, வறுமை வந்துச்சு. அப்போ இந்த ரசாயன உரம் நல்லதா கெட்டதா, இது வந்து மண்ணை மலடாக்குது அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்டம். ஆனால் ரசாயன உரம் இல்லாமல் நம்மளால் இந்த ப்ரொடக்டிவிட்டியை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியலை. அது தவிர்க்க சொல்கிறது கரெக்டானு தெரியலை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறோம்.
அது அது பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பின்னோட்டத்தில் போடுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவில் டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக என்ன சொன்னாங்கன்னா, ரசாயன உரத்தை அறவே தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க இயற்கை உரங்களை தான் பயன்படுத்தினாங்க. அதனால ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் போய் பெரிய அளவுக்கு வறுமை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாங்க. அது வந்து சரியான காரணம் தானான்னு இது தெரிஞ்சவங்க நீங்க வந்து உங்க பின்னூட்டத்தில் நீங்க சொல்லுங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க வந்து சுதேசி, நீங்க வந்து லோக்கல் ப்ராடக்ட்டை மட்டும் நீங்க வாங்குங்க, வெளிநாட்டு பொருட்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிருங்கள்னு சொல்றாங்க. நம்ம வந்து குளோபலைசேஷன் எல்லாத்தையும் வந்து விட்டாச்சு. இப்போ அமெரிக்கா தன்னோட பொருட்களை பூரா இந்தியா சந்தைக்கு அனுப்பணும்னு நினைச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லோக்கல் பொருட்களை மட்டும் வாங்குங்கன்னா எந்த பேசிஸ்? இப்போ இன்னொன்று, இப்போ லோக்கல் பொருட்கள்னா மேட் இன் இந்தியான்னு இருக்கும். ஓகே. ஆனால் அது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக சைனாலேருந்து வரும். இங்கே அசம்பிள் பண்ணி மேலே ஸ்டிக்கர் மட்டும் மேட் இன் இந்தியான்னு வரும். அப்போது மேட் இன் இந்தியா அப்படின்னா டோட்டலாக இங்கேயே பண்ணுற பொருளை வாங்குறதா, அல்லது இந்த மாதிரி சைனாலேருந்து கொண்டு வந்து இங்கே அசம்பிள்டு இன் இந்தியா அந்த பொருளை வாங்குறதா அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம அரசு அதுக்கு முன்னாடி இப்போ காங்கிரஸாக இருக்கட்டும், இப்போ 12-13 வருஷமாக இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், இங்கே லோக்கலில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களை வந்து பெருசாக என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஜிஎஸ்டி போட்டு இதை போட்டு கொன்னுட்டாங்க. இந்த டிமானிட்டைசேஷனில் ஒரு பக்கம் கொன்னாங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிலையும் போட்டு கொன்னாங்க. இங்கே சிறு குறு தொழிலெல்லாம் நசிஞ்சு போய் கிடக்கு. சிறு குறு தொழிலெல்லாம் வந்து பலமாக வளர்த்து விட்டா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய ப்ரொடக்ஷன், அப்புறம் லோக்கல் மெட்டீரியல் எல்லாம் வந்து சூப்பராக வந்துடும். வேற இதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு வந்து நீங்கள் சுதேசி பொருளை வாங்கினா சுதேசி பொருள் எங்கே வாங்குறது? இருக்கிறதுல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே மேட் இன் சைனான்ட்டு சைனா பொருள் இருக்குது. சப்போஸ் மொபைல் வந்து மேட் இன் இந்தியான்னு போட்டால் உள்ளுக்குள்ளே பூரா வந்து சைனாவோட பொருளை வச்சுக்கிட்டு இங்கே அசம்பிள் பண்ணி மேட் இன் இந்தியான்னு கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம அசம்பிள் இந்தியா வாங்குறதா அல்லது சுதேசி பொருள் மேட் இன் இந்தியா வாங்குறதா? அப்போ இதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு அரசு என்ன பண்ணியிருக்கு? இதை வந்து உள சுத்தியோட நீங்கள் வந்து மதம், இது அரசியல் எல்லாத்தையும் பின்னாடி வச்சிருங்க. இந்த அரசு நமக்கு வந்து தொழில் பண்றவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத முடிஞ்சா உங்களுடைய பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இது கரெக்ட் தானா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அதாவது லோக்கல் பொருளை வாங்கணுங்கிறது சரியான விஷயம் தான். ஆனா வெளிநாட்டு பொருளை தவிர்க்கிறதுக்கு அரசு என்ன முயற்சி பண்ணியிருக்கு? அவரு இப்ப சொல்லக்கூடிய இந்த ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடிய நம்ம பிரைம் மினிஸ்டர், அவர் கட்டியிருக்க வாட்ச், அவர் போட்டுக்க ட்ரெஸ், அவர் போட்டுக்க ஷூவா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லோக்கல் மேடா? ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து தன்னை திருத்திக்கட்டும். தான் வந்து கரெக்டான இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் எக்ஸாம்பிளா இருக்கேன், நான் கதராட ஊத்துறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு எல்லாம் வந்து அவர் லோக்கல்ல வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தட்டும். அவர் பயன்படுத்துற காரா இருக்கட்டும், எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டு பொருள் அத்தனையும் வாங்கி அவர் சாப்பிட்ற காளான் இருக்கட்டும், அது வரைக்கும் எல்லாமே இம்போர்ட்டட். அப்போ தான் வந்து எல்லாத்தையும் அனுபவிப்பேன், நீங்க எல்லாமே சுதேசி பொருட்கள் லோக்கல் பொருட்களை வாங்கி அனுபவிங்க அல்லது அனுபவிக்காம சாகுங்கன்னு சொல்றதா? அந்த விதத்துல அவங்க முன்னோடியா இருக்கணும் அப்படிங்கிறதான் இது பத்தின உங்க கருத்தையும் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான கடைசி ஒரு பயணம் சொல்லியிருக்காரு. ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு சுற்றுலா யாரும் போகாதீங்க அப்படின்றாரு. இப்போ சுற்றுலா போனால் என்ன நடக்கும்? இங்க இருந்து நம்ம இந்திய பணம் வெளிநாட்டுக்கு போகும். அப்போ இந்திய பணம் வெளிநாட்டு போகாம உள்ளுக்குள்ளேயே சுற்றணும்னு சொல்றாங்களா? இல்லை. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா, நம்ம இந்திய அளவில் விட்டுருங்க, தமிழ்நாட்டு அளவில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலங்கள் அத்தனை சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே இல்லாத துபாயில சுற்றுலா வர வச்சு என்னென்னவோ புதுசு புதுசா அப்படி வெறும் டெசர்ட், அதுல பார்த்தா நிறைய வந்து டெசர்ட் டிரைவா இருக்கட்டும் அல்லது ஸ்கீன்னு சொல்லி பனிச்சறுக்கு கண்ணாடிக்குள்ள வந்து பனிச்சறுக்கு பண்றதா இருக்கட்டும், பெரிய பெரிய மாலு அது இதுன்னு ஏகப்பட்டது டூரிஸ்டோட அட்ராக்ஷன். அப்போ டூரிஸ்ட் வந்து என்னென்ன சௌரியம்லாம் பண்ணி கொடுக்கணும், அத்தனை சௌரியம் அத்தனை பாதுகாப்பு எல்லாம் கொடுக்குறாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு இங்கே பழவேற்காடு, சென்னை பக்கத்தில் பழவேற்காடு இருக்கு. அங்கே பழவேற்காடு போனால் அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். அதை துபாய் கையில் கொடுத்தா 5 வருஷத்துக்குள்ள பார்த்தா வேற மாதிரி லெவலில் கொண்டு வந்துருவாங்க. மகாபலிபுரம் இருக்கு, ஈசிஆர் ரோடு இருக்கு, இப்போ ஏலகிரி, ஏற்காடு இப்படின்னு சொல்லி, அப்புறம் தஞ்சாவூர் கோவில், மதுரை, திருநெல்வேலி எடுத்துனா அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு. நமக்கு வந்து டூரிசத்துக்கு வந்து ஒரு இப்போ டூரிஸ்ட் நம்ம எவ்வளவு வர்றாங்களோ அதுல இருந்து 10ல இருந்து 15 மடங்கு டூரிஸ்ட் இங்க வர வைக்க முடியும். அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு, நல்ல தங்கருக்கு ஹோட்டல், அதுக்கப்புறம் வந்து யாரும் வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி இந்த புள்ளிங்கோ கட்டிங் மாதிரி போட்டுக்கிட்டு குளிக்காம ஒரு மாதிரி வர்றது இந்த மாதிரி இல்லாம அவங்கள கூட்டு போறதுக்கு வர்றதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அருமையான டாக்ஸி, காரு இதுன்னு சொல்லி போட்டு
டூரிசத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. அப்போ நம்ம இங்க இம்ப்ரூவ் பண்ணோம்னா வெளிநாட்டுக்கு ஏன் போக போறாங்க? வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊருக்கு வர போறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து திருச்சியில் இருக்காங்க, திருச்சி மலைக்கோட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு வந்து இங்க பழவேற்காடு போகணும், இல்லை இங்கே போகணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் டூர் அப்படின்னு பேக்கேஜ் போட்டு தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டில இருந்து போகலாமே. அது மாதிரி ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. இப்போ நம்ம ஆந்திராவுக்கு டூரிஸ்ட் போகலாம். இங்க இந்த சவுத் இந்தியாவுக்குள்ளேயே டூரிஸ்ட் போறாங்க, எவ்வளவு இடங்கள் இருக்கு. இந்த இடத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணா நீங்க வெளிநாட்டுக்கு டூரிசம் போக வேண்டியதே இல்லையே. அது போக நம்ம எந்த இடத்துலயும் எந்த நாட்டிலையும் வந்து டூரிசம் எப்போ வளரும் அப்படின்னா, சினிமா இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சலுகை பண்ணா அவங்க இங்கங்க இதுன்னு எடுப்பாங்க. எடுத்தா ஓ இங்க ஷூட்டிங் எடுத்தோம், அங்க ஷூட்டிங் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி மக்கள் போய் பார்ப்பாங்க. அப்போ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இலவசமாவோ அல்லது சில நாடுகள் என்ன பண்றாங்க, நீங்க ஷூட்டிங் எடுத்தீங்கன்னா உங்க செலவுல நாங்க ஒரு பகுதி நாங்க கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் படங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தளங்களுக்கு போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க இவ்வளவு சப்சிடி கொடுக்குறோம், இவ்வளோ இதை வந்து பர்சன்டேஜ் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஷூட்டிங் வந்து இங்கே இந்தியாவில இருந்தும் இங்கே சவுத் இந்தியாவில இருந்து மொத்தத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து குமிய மாட்டாங்க. ஷூட்டிங்க்கு நிறைய ஷூட்டிங் நடக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 இடத்துல ஷூட்டிங் நடக்குது. அப்படின்னாலே ஏகப்பட்ட பேர் வந்து குமிவாங்க. அவங்களுக்கான லோக்கல் எக்ஸ்பென்ஸ், தங்குற இடம், அது டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நமக்கான வளம் வந்து நல்லா வருமே. இப்போ வெளிநாட்டுக்கு டூரிசம் போகாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்றது பதிலா நம்ம இங்கே டெவலப் பண்ணிட்டோம்னா நம்ம இடத்துலயே நம்ம எல்லாம் பண்ணுவோமே. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து உண்மையிலே பெரிய இது ஒரு பெரிய கனவு. என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை டூரிசம்ல டெவலப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேற யார்ட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. தமிழ்நாடு டூரிசம் இன்னைக்கு இருக்கு. இதுல இருந்து 15-20 மடங்கு டெவலப் பண்ண முடியும். எத்தனை கோடி நமக்கு வருமானம் வருதோ அதுல இருந்து பல 1000 கோடி நமக்கு வந்து வருமானம் வரும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம். டூரிசம் வந்தா தான் ஓ இந்த மாதிரி நல்ல இடம் இருக்கு, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமே, இங்க ஹோட்டல் கட்டலாமே, இங்க வந்து இண்டஸ்ட்ரி வைக்கலாமே, இதை செய்யலாமே, அதை செய்யலாமே, அல்லது வந்து காடுகள் வளர்க்கலாமே. ஏன்னா இங்க வந்து அக்ரிகல்ச்சர்ல வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் இங்க பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணலாமே. இது விட்டு போட்டு நம்ம ஒண்ணுமே டெவலப் பண்ண மாட்டோம், ரிக்வஸ்ட் மட்டும் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட விமர்சனம். பிரதமரோட 7வது பாயிண்ட்ல எனக்கு அது ஒரு பெரிய விமர்சனம். சரி, இது அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து விஜய் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்கிறார். இது பார்க்கும்போது சட்டசபையில பார்க்கும்போது விஜய் உதய் நல்லா இருந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு வரி மட்டும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களோடு சேர்த்து சொல்லிடலாம். இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் பாடல்ல வைரமுத்து வரி, இனி வரும் காலம் இளைஞர்களின் காலம். ஸோ 50 வயசு இளைஞனா கேட்காதீங்க, 50 வயசு கண்டிப்பா இளைஞர் தான். ஓகே, 70 வயசு 80 வயசு நடக்க முடியாதவங்கலாம் வந்து பதவியில் இருக்கும்போது, தமிழ் இந்திய அளவில் இருக்கும்போது இங்கே வந்து 50-51 வயசு விஜயா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உதயா இருக்கட்டும், 2 பேரும் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு இளைஞர், 2 இளைஞர்கள் வந்து எதிரெதிராக நிற்கிறாங்க. அதுவும் எப்படின்னா என்ன ஒற்றுமை, விஜய் உதய், விஜய் வெர்சஸ் உதய், உதய் வெர்சஸ் விஜய் மாறிச்சா. போன முறை 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்து முதலமைச்சரா துணை முதல்வரா உதய் இருந்தாரு. இப்போ வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறார். இப்போ வந்து உள்ளுக்குள்ள போகவே முடியாம வெளியில இருந்த விஜய் அவங்க டீமோட உள்ள இருக்கிறார். இந்த இளைஞர்கள், அதுவும் போக இப்ப தாவேக்கால நிறைய இளைஞர்கள். ஸோ இது இனி வரும் காலம் இளைஞர் காலம். இந்த இளைஞர்கள் நல்ல விதமா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல நேற்று சோனின் பண்ணும்போது அவர் வந்து சொன்னது, நான் வெள்ளரிக்கை கொடுக்க போறேன்னாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு முறை வெள்ளரிக்கை கொடுத்துருக்காங்க. அப்புறம் கஜானா காலிங்கிறாரு. கஜானா காலிங்கிறது இப்பதான் தெரியுமா? எப்பவுமே கஜானா இப்படித்தான் இருக்கும். ஏன்னா டெவலப்பிங் ஸ்டேட்டு அப்படிங்கிற இடத்துல ஒரு பக்கம் கடன் வாங்குவோம், இந்த பக்கம் டெவலப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நலத்திட்டங்கள் போடும், எல்லாம் போடத்தான் செய்வோம். வருமானம் வருது. ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 20-25 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வருமானம் வந்துகிட்டு, ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்துறது? அப்புறம் ஒரு பேச்சுல சொல்லியிருந்தாரு 30% லஞ்சம் ஊழலா போகுதுன்னாரு. அதை தடுத்து நிறுத்தட்டும். அது போக வந்து இந்த மாதிரி மணல் இது இருக்குல்ல, மலையை உடைக்கிறது, மணல் கொள்ளை, கோரிகர் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து முறைப்படுத்தட்டும் அப்படின்பது ரொம்ப கிளியரா வரும். சும்மா வெறுமனே கஜானா காலி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கன்றாரு. அது நல்ல விஷயம் தான், டைம் கொடுக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. மாசம் 2500 ரூபா, அப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதை வந்து ஒன்னொன்னா பூர்த்தி பண்றதுக்கு முயற்சி பண்ணட்டும். அதை பூர்த்தி பண்ண போறேன் அப்படின்ற பேர்ல நம்ம மாநிலத்தோட வளர்ச்சி வந்து டோட்டலா மறந்துடாம எல்லா விஷயங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அது போக வந்து டிஎம்கே வீழ்ச்சி, அந்த வீழ்ச்சியோட முதல் செங்கல் எங்க உருவப்பட்டது அப்படின்னா அதை மட்டும் சொல்லிடுவோம். ஏன்னா வேற கிரிட்டிசைஸ் நிறைய பண்ணியாச்சு, அவங்களுடைய லேண்ட் ஆர்டர் பிரச்சனை பண்ணியாச்சு. முதல் செங்கல் எப்போ உருவப்பட்டது அப்படின்னா, என்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து தூக்குனாங்களோ அன்னைக்கு திமுகவின் வீழ்ச்சியின் முதல் செங்கல் உருவப்பட்டது அப்படிங்கிறது என்னோட அசைக்க முடியாத கருத்து. திமுக
திருந்தவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அது முக்கியமான உதாரணம். ஓகே. அடுத்து அதாவது எப்படின்னா, இது நம்ம ஒரு சின்ன இந்த விமர்சனம் தான். பிரதமரோட இது வந்து ஏன் விமர்சனம் பண்ணோம்னா, அது ஒரு பாயிண்ட் விமர்சனம் பண்ணும்போது நமக்கு வந்து ஓ இப்படி இருக்கோ அப்படி இருக்கோ, நான் சொல்றதுல சில தவறு இருந்தால் நீங்க பின்னோட்டத்தில் சுட்டி காட்டுங்க. அந்த சுட்டி காட்டுறது மூலமா வந்து எனக்கு மட்டும் இல்லாம அதை வாசிக்கிற பல பேருக்கும் வந்து சில ஐடியாக்கள் கிடைக்கும். யாருக்கு என்னெல்லாம் வருதோ நீங்க சுட்டி காட்டுங்க. அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.